السلام عليك يا رسول الله. السلام عليك حبيبي يا نبي الله. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவனுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தனக்கு வேண்டிய அந்த பொருள்களை அடைந்து கொள்வதற்காக மனிதன் சில முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். ஆனால் அவன் செய்கின்ற முயற்சிகளின் மூலமாகத்தான் எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று கொடுத்தவனை மறந்துவிட்டு தன்னுடைய முயற்சிகளை முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது அல்லாஹ் சில சோதனைகளையும் வேதனைகளையும் அவனுக்கு கொடுத்து, உனக்கு கொடுத்தவன் நான் ஒருவன் இருக்கிறேன், முயற்சி செய்வதற்குண்டான ஆற்றலை கொடுத்தவன் நான் தான் என்கின்ற ஒரு சின்ன அறிவுரையை, உணர்த்துதலை அவனுக்கு கொடுப்பதற்காக சில சோதனைகளை கொடுக்கிறார். அப்படி சோதனைகள் வருகின்ற போது அந்த மனிதன் படிப்பினை பெற்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார்: வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால். நாம் உங்களை சோதிப்போம். பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூ, உங்களுக்கு பயத்தை கொடுத்து சோதிப்போம், உங்களுக்கு பசியை கொடுத்து சோதிப்போம், பொருளாதாரத்தில் இழப்புகளை ஏற்படுத்தி சோதிப்போம், உயிர் சேதங்களை ஏற்படுத்தி சோதிப்போம், நீங்கள் விளைச்சல் செய்கின்ற விளைச்சல்களில் குறைவுகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி உங்களுக்கு சோதனைகளை கொடுப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றிலும் அதற்குண்டான சோதனைகள் ஏற்படும் என்பதை பற்றி நமக்கு தெளிவான முறையிலே சொல்லித் தருகிறார். சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அடுத்து சொல்லுவான். வபஷிரி ஸாபிரீன், கொடுத்தவன் எனக்கு கொடுத்திருக்கிறான், இழப்பும் எனக்கு அவனே தான் தந்திருக்கிறான் என்று பொறுமை காத்துக் கொள்வார்கள் என்று அவர்களுக்கு நல்லுபதேசமும் நற்செய்தியும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு தேவையான உடைகள் கொடுப்பதும், உணவுகள் கொடுப்பதும், இருப்பிட வசதிகள்
செய்து கொடுப்பதும் எல்லாம் அவன்தான் செய்கிறான். உணவுக்கு தேவையான விளைச்சல்களை அவனுக்கு ஏற்பாடு செய்வதற்குண்டான ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அவன் கொடுத்திருக்கின்ற போது அல்லாஹ் சில கேள்வி அவனிடத்திலே கேட்கிறார். அழகான முறையில் அவனுக்கு உணர்த்தி காட்டும் முகமாக அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் உங்களுக்கு உணவுக்கு தேவையான நீங்கள் தானியங்களை விதைக்கிறீர்கள் அல்லவா, விளைச்சல் செய்கிறீர்கள் அல்லவா, அந்த விவசாயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அஃபரஐகுமா தஹருஸூன், நீங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா அல்லது நாம் செய்கிறோமா என்று கேள்வியை கேட்கிறார். விதைகளை தூவுவது மட்டும்தான் மனிதனுடைய வேலை. ஆனால் அந்த பூமிக்குள் தூவப்பட்ட விதைகளை வெடிக்கச் செய்து அந்த பூமியிலிருந்து வெளியே கொண்டு வந்து அதை கதிர்களாக உருவாக்கி அதில் தானியங்களை கொடுத்து அது பிறகு மனிதனுக்கு பயனுள்ளதாக ஆக்குவதும் அதை ஒன்றுமில்லாமல் செய்வதும் அல்லாஹ்வுடைய ஆற்றலிலே இருக்கிறது. அதனால் தான் இப்படி கேள்வி கேட்கிறார். நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா அல்லது நாம் விவசாயம் செய்கிறோமா என்று கேள்வி கேட்டுவிட்டு நாம் நினைத்திருந்தால் அந்த விவசாயத்தை நாம் என்ன செய்திருப்போம் தெரியுமா? ஒன்றுமில்லாத கதிர்கள் இல்லாத எந்த விதமான தானியங்களும் இல்லாத ஒன்றுமற்ற சாமிகளாக நாம் அதை மாற்றியிருப்போம். ஒன்றுமில்லாத ஒரு விவசாய தாவரங்களாக நாம் மாற்றியிருப்போம் என்று சொல்லிவிட்டு அப்படி இருக்கின்ற போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் தெரியுமா? நாங்கள் நஷ்டமடைந்து விட்டோம், நாங்கள் ஒன்றும் கொடுக்கப்படாமல் ஆகிவிட்டோம், எங்களுக்கு எந்த விதமான பொருளும் கிடைக்காமல் போய்விட்டது என்று உங்களை நீங்கள் அங்கலாய்த்துக் கொள்வீர்கள். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனுக்கு தேவையானவற்றை கொடுத்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது மனிதனுக்கு அவன் சொல்லுகிறார், மனிதா, முயற்சி என்பது உன்னிடத்தில் மட்டும் இருக்கிறது, ஆனால் அதை நிறைவு செய்யக்கூடியவர் நான் தான் நிறைவு செய்து கொடுக்கிறேன். விதையை தூவியவர் நீதான், பூமி உன்னுடையதுதான், அதிலிருந்து விளைச்சலை கொடுத்து அதை நல்ல முறையிலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் என்னை சார்ந்தது என்பதை மனிதனுக்கு உணர்த்தி காட்டிவிட்டு அங்கே விளைச்சல் மட்டுமல்ல அதற்கு தேவையான நீரை கொடுப்பவன் யார் தெரியுமா? அதுவும் நான் தான் கொடுக்கிறேன். நீங்கள் உண்டதற்கு பின்னால் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த நீராகாரமும் உங்களுக்கு நான் தான் கொடுக்கிறேன். ஆனால் மதுரமாக நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அல்லவா அந்த நீரை நான் உப்பு நீராக கொடுத்திருந்தால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பற்றி சிந்தித்து பாருங்கள். மேகத்திலிருந்து மழையாக நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த நீரை நீங்கள் பாருங்கள். நீங்கள் அந்த நீரை இறக்கினீர்களா அல்லது அம் நஹனுல் முன்சிலூன், நாம் இறக்கி கொடுத்தோமா என்று கேள்வியை கேட்டுவிட்டு லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜா, அந்த நீரை உப்பு நீராக ஆக்கியிருந்தால் உங்களால் என்ன செய்ய முடியும்? அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனுக்கு தேவையானவற்றை எல்லாமே அவனை கொடுக்கிறான். கொடுப்பது எதனால்? அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வேண்டும், அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உணர்த்தி காட்டுகிறார். அல்லாஹ் அதனால் தான் இப்படி சொல்லுகிறார், வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, இந்த தண்ணீரை எதற்காக நான் தருகிறேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறார், தண்ணீரை அவன் தான் இறக்கி கொடுத்தார். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லகும், பூமியிலிருந்து பல்வேறு விளைச்சல்களை கொடுத்து அதை நீங்கள் உணவுகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தண்ணீரை இறக்கி கொடுத்தான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு இந்த தண்ணீர் வருவதற்குண்டான சில காரணங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே உருவாக்கி கொடுக்கிறார். இன்னைக்கு அறிஞர்கள் எல்லாம் சொல்வார்கள் அல்லவா, மழை பொழிய வேண்டுமானால் மேகம் கூடியிருக்க வேண்டும், எங்காவது ஒரு காற்றினுடைய மையம் கொண்டிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சூழல்கள் உருவாகக்கூடிய நேரத்தில் தான் மழை பெய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுகிறார். மழையை கொடுப்பதற்காக மேகத்தை திரட்டக்கூடிய காற்றை அனுப்பியவன் யார் தெரியுமா? அந்த காற்றை அனுப்பி கொடுத்தவனும் நான் தான். அல்லாஹ் சொல்லுகிறார், வஹுவல்லதி அர்ஸல ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி, மழை என்ற அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால் அதற்குண்டான நற்செய்தியாக உங்களுக்கு அவன் தான் காற்றை இறக்கி கொடுத்தார். காற்றை அனுப்பி கொடுத்தது மட்டுமல்ல, அதற்கடுத்து வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, சுத்தமான நீரை உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உணவை கொடுப்பதையும் உணவுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதையும் தண்ணீரை கொண்டு வருவதற்குண்டான மேகங்களை ஒன்று திரட்டக்கூடிய காற்றுகளை கொடுப்பதையும் அவன் வசத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், மேகத்திலே தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா,
அந்த மேகத்தில் தண்ணீரை நீங்கள் தேக்கி வைத்திருக்கிறீர்களா அல்லது நான் தேக்கி வைத்திருக்கிறேனா? எல்லாம் அவன் சொல்லுகிறான். நாம் மேகத்தை கொடுக்கிறோம், காற்றை அனுப்பி வைக்கிறோம். கரும் மேகங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மேகத்தை அனுப்பி கொடுத்து அந்த மழையின் மூலமாக தண்ணீரை கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு நீரை தருகிறார். அது மட்டுமல்ல, அந்த மேகத்திலே தேக்கி வைத்திருக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் தேக்கி வைக்கவில்லை, தண்ணீரை நான் தேக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுகிறார். இங்கே நாம் நிறைய விஷயங்களை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரியாஹ் என்ற சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ரீஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். காற்று என்ற வார்த்தை இரண்டு அமைப்புகளிலே குர்ஆனிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இங்கே பயன்படுத்துகின்ற வார்த்தை இரண்டு பயன்படுத்துகிறார். வஹுவல்லதி அர்ஸல ரியாஹ புஷ்ரா, மழை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் காற்றை அவன் அனுப்பி வைத்தார். அதே போல சொல்லுகிறான், காற்றை அனுப்பி கொடுத்தார், கருமேகத்தை உடைய காற்றை அனுப்பி கொடுத்தார். இன்னும் சில இடங்களில் ரீஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரீஹுக்கும் ரியாஹுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை தெரிந்திருந்த காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை கண்டு பயந்திருக்கிறார்கள், இயற்கை சீற்றத்தை கண்டு பயந்திருக்கிறார்கள். ஒரு காற்று என்பது ஒரு மனிதனை அழிப்பதற்கும் அதனால் முடியும், அருள்மொழி பொழியக்கூடிய மழையை கொடுப்பதற்கு முடியும் என்பதால் தான் காற்றை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்வார்கள், அர்-ரியாஹு மின் ரௌஹில்லாஹ், காற்று என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொருள். ஆனால் தஅதி பிர் ரஹ்மத்தி வ பில் அதாப், காற்று என்பது உங்களுக்கு வேதனையையும் கொண்டு வந்து தரும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளையும் கொண்டு வந்து தரும். நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருப்போம், அழகான முறையில் காற்றடிக்குது, இதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நல்ல முறையில் மழை பொழியும், நல்ல முறையில் சீதோசன நிலை அமையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதே காற்று நமக்கு வேறு விதமாக கூட ஆகலாம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அது ரஹ்மத்தையும் கொண்டு வந்து தரும், வேதனையும் கொண்டு வந்து தரும் என்று சொல்லி தருவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை செய்வார்களா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி. அற்புதமான துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த காற்றில் நலமான காற்றாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, இந்த காற்றின் மூலம் கிடைக்கப் பெறுகின்ற நலவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி, இந்த காற்று எதற்காக அனுப்பப்பட்டதோ அதனுடைய நலவையும் எனக்கு தான். காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஏதாவது ஒரு நச்சுக்காற்றை அல்லாஹ் ஏற்பாடு செய்து நம்மை அழித்தொழித்திருக்க முடியும். அதே காற்றின் மூலமாக நம்முடைய விவசாயங்களை அழித்து ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் செய்ய முடியும். எதற்காக அல்லாஹ் அந்த காற்றை அனுப்புகிறான் என்பதனுடைய அந்த சூட்சுமம் என்பது நமக்கு தெரியாத ஒன்று. அதனால்தான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி. அந்த துஆவை மட்டும் செய்யவில்லை, பாதுகாப்பையும் சேர்த்து செய்தார்கள். வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. இறைவா, இந்த காற்றினுடைய தீங்கை விட்டும், காற்றின் மூலம் கிடைக்கப் பெறுகின்ற தீங்கை விட்டும், காற்று என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதனுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்களா? சாதாரணமாக நமக்கெல்லாம் காற்றடித்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் தானே. ஏதாவது ஒரு நேரத்தில் கடுமையான கஷ்டத்தில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு இதமான காற்றடித்தால் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல முறையில் இப்போ காற்றடிக்குதுன்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வானத்திலே மேகம் இருக்கிறது, மேகம் வந்த நேரத்தில் எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள், இதுதானே பொதுவான மக்களினுடைய நிலை. ஆனால் அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மட்டும், உங்களுடைய முகத்தில் மட்டும் ஒரு மாறுபாடு தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடத்தில் மேகம் கூடிவிட்டால் நம்மை போன்று சட்டன் அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள், கொஞ்சம் அவர்கள் பதற்றப்படுவார்கள்.
அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருப்பார்கள். இந்த நிலையை கணித்திருக்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலிடத்திலே ஆச்சரியமாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோருக்கும் மேகம் கூடிவிட்டால் சந்தோஷம் தானே படுவார்கள், ஆனால் உங்களுடைய முகத்தில் ஒரு விதமான வருத்தத்தையும் ஒரு வெறுப்பையும் நான் காணுகிறேன் என்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யகூன ஃபீஹி அதாப், இந்த காற்றில் அதாப் இருக்கிறதா அல்லது நன்மை இருக்கிறதா என்று எப்படி கணித்துக் கொள்ள முடியும்? ஏனென்றால் காற்றின் மூலம் அதாபு செய்யப்பட்ட நிறைய சமூகம் இருக்கிறார்கள். ஆது கூட்டத்தார்களை அவர்களும் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் அந்த ஆது கூட்டத்தினுடைய ஹூத் நபி அவர்களுக்கு சொன்ன பல்வேறு செய்திகளை ஏற்றுக்கொள்ளாத போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அதாபு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்த போது இதே போன்றுதான் மேகத்தை கூட்டினார். மேகம் வந்த பொழுது அந்த மேகத்திலிருந்து தங்களுக்கு மழை வரும் என்று ஆசைப்பட்டவர்கள் போனார்கள். ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியதிஹிம், அவர்களினுடைய ஓடையை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த மேகத்தை பார்த்து ஆலு ஹாதா ஆரிது மும்திருனா, அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா ஆரிது மும்திருனா, எங்களுக்கு மழை தரக்கூடிய மேகம் என்று சொன்னார்கள். ஆனால் பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, அது மழை தரக்கூடிய மேகம் அல்ல, மாறாக மஸ்தஅஜல்தும் பிஹி, எந்த வேதனையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த வேதனைக்கான மேகம் என்று சொல்லிவிட்டு ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், இங்கே அல்லாஹ் பதிவு செய்கிறான், ரீஹ் என்ற வார்த்தையை பதிவு செய்கிறான். ரியாஹ் என்ற வார்த்தையை பதிவு செய்யவில்லை. ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், அந்த மேகத்தோடு வரக்கூடிய அந்த காற்றினுடைய தன்மை அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும். குர்ஆனிலே எங்கெல்லாம் வேதனை வருகிறது என்று சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் ரீஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ரியாஹ் என்று பயன்படுத்தக்கூடிய இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் எங்கெல்லாம் இறங்கி இருக்கிறதோ, காற்றின் மூலம் எங்கெல்லாம் நன்மை கிடைத்திருக்கிறதோ, காற்றின் மூலம் நல்ல பலன்கள் கிடைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரியாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதே போன்றுதான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரா, நாம சொல்றோம் இல்லையா வழக்கல சர்வ காத்து அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, அதே மாதிரி எல்லாம் பயன்படுத்துகிறார். ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ அய்யாமி நஹ்சாத்தி, அவர்கள் கெட்ட நாளில் இந்த காற்றை நாம் அனுப்பி கொடுத்தோம். அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை அழித்தொழித்தார். ஆது கூட்டத்தார்கள் எங்களை விட மிஞ்சியவர்கள் இல்லை என்று நினைத்த போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற வேதனைகளை காற்றின் மூலமாகத்தான் அனுப்பி கொடுத்தார். நிறைய இடங்களில் அல்லாஹ் உதாரணம் சொல்லக்கூடிய நேரத்தில் நாளை அறுவடை செய்யலாம், நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் தான் ஒரே இரவு பொழுதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காற்றை அனுப்பி கொடுத்து ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறார். சமீபத்தில் பார்க்கிறோம் அல்லவா, நாம் இதுவரை எதிர்பார்த்திராத ஒரு அதிகமான மழை பெய்யக்கூடிய காரணத்தினால் மனிதன் அறிவை வைத்து பேசிக் கொள்கிறார். சில பேர் பேசக்கூடிய பேச்சை பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்கிறது. இதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய சுவர் கட்டி இருந்தால் வெள்ளம் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடிமட்டத்திலிருந்து மொத்தமாக அறுத்து விடுகிறார். பெரும் பெரும் இடங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சரிந்து போய் விடுகக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அறிவையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் கொண்டு அவன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நீ ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை கொடுக்கிறார். சோதனை ஒரு இடத்துக்கு வந்த உடனே நமக்கு வராது அப்படிங்கிறதல்ல, ஒரு இடத்தில் வருகின்ற சோதனைகளை வைத்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் நம்மை நல்ல முறையில் வைத்திருக்கிறான் என்ற நன்றி உணர்வோடு இருப்பதற்கு மட்டுமல்ல, அதோடு சேர்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாத்திருக்கிறான் என்பதோடு நமக்கு இன்னொரு அச்சப்பாடும் நமக்கு இருந்தாக வேண்டும். இதே நிலைமையை கொஞ்சம் இப்படி திருப்பிட்டா என்ன ஆகும் என்பதையும் கொஞ்சம் நினைத்து பார்ப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நேரங்களில் செய்யக்கூடிய இன்னொரு துஆ, அற்புதமாக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக, இறைவா நாங்கள் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறோம், நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு அளவு இல்லை. அப்படி பாவங்கள் செய்திருக்கின்ற போது உன்னுடைய கோபம் என்பது எங்கள் மீது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அப்படி கோபம் இருக்கும் போது லா தக்துல்னா பிகலபிக, உன்னுடைய கோபத்தால் எங்களை கொன்றளித்து விடாதே. வலா துஹ்லிக்னா பிஅதாபிக, உன் புறத்திலிருந்து வேதனைகளை இறக்கி கொடுத்து எங்களை அழித்து விடாதே. வஆஃபினா கபல தாலிக், இதற்கெல்லாம் முன்னதாக எங்களுக்கு உன் புறத்திலிருந்து மன்னிப்பை கொடு என்கின்ற துஆவை செய்தார்கள். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நேரத்தில் மழை வரணும்னு துவா செய்து கொண்டிருந்தோம். வறட்சியான பூமியாக இருக்கிறது என்று மழை பொழிய வேண்டும் என்று துவா செய்தோம். அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மழையை இறக்கி கொடுத்து தேவைக்கு மீறிய மழை ஏற்படுகின்ற போது பல சோதனைகளும் நமக்கு ஏற்பட்டு போய்விடுகிறது. நேற்று வரைக்கும் நல்ல வசதியாக இருந்தவர்கள் உண்ண உணவில்லாமல் போய்விடுகிறார்கள்.
நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் வீடு இல்லாமல் போய்விடுகிறார்கள், நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உடையில்லாமல் போய்விடுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு விதமான ஆறுதலை அவர்களுக்கு தர வேண்டும். அது மாதிரி நிகழ்வுகளிலிருந்து நம்மையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதனுடைய நிலைக்கு தகுந்தாற் போல அல்லாஹ் மழையையும் இறக்கி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன்ன அபீதி தா, அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியார்கள் நான் சொல்வதை கேட்டு முறைப்படி அவர்கள் நடந்து கொள்வார்களேயானால் லஅஸ்கைத்துஹுமுல் மதர பில்லைல், இரவிலே அவர்களுக்கு நான் மழையை கொடுப்பேன். பொதுவாக பகல்ல மழை பொழிவதற்கும் இரவிலே பெய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதன் பகல் பொழுதிலே அவனுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு காரியங்களுக்காக அவன் செல்லுகிறார். மழை பகல் பொழுதிலே பெய்து கொண்டிருந்தால் எல்லா விதமான இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டு போய்விடும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இயல்புக்கு மீறிய மழை உங்களுக்கு எப்பொழுது ஏற்படுகிறது என்றால் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடிய நேரத்தில் அது ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். எனக்கு மட்டும் என்னுடைய அடியார்கள் வழிபட்டு நடப்பீர்களானால் லஅஸ்கைத்துஹுமுல் மதர பில்லைல், இரவிலே அவர்களுக்கு மழையை கொடுப்பேன். வஅத்லஅது அலைஹிம் ஷம்ஸ பின்னஹார், பகல் நேரத்திலே சூரியனை உதிக்கச் செய்வேன். அது மட்டுமல்ல, இடியின் மூலமாக ஏற்படக்கூடிய பயங்கள், மின்னலின் மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகள், இவைகளிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன். அவர்களுக்கு மின்னலினுடைய ஒளி தாக்குதலோ அதே போல இடியினுடைய சப்தங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்வுகளோ அவர்கள் கேட்க முடியாத அளவிற்கு அவர்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகளும் சில மக்களுக்கு ஏற்பட்டு போயிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு இயல்பான வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக என்று நாம் துஆ செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து இது போன்ற வேதனைகளும் சோதனைகளும் நம்மை அண்டவிடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமான முறையில் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வை நினைத்து கொடுத்தவற்றிற்கு நன்றி சொல்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பது மட்டுமல்லாமல் அது போன்ற சோதனைகளை விட்டும் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாஅத்தார்களே, நம்முடைய தென் மாவட்டங்களில்